தேசிய காவலர் பல்கலைக்கழகம் விரைவில் துவக்கம். அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அறிவிப்பு. நகர்ப்புற வளர்ச்சிக்கு 1 லட்சம் கோடி ஒதுக்கீடு. அமைச்சர் ஜெய்பால் ரெட்டி அறிவிப்பு. முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் இன்று டெல்லி பயணம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து பிரதமர் திரு மன்மோகன் சிங் தலைமையிலான குழு டெல்லியில் இன்று கூடி முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளது. இந்த குழு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை செயல்பாடுகள் குறித்தும் இன்று விவாதிக்கிறது. 2007-2008 நிதியாண்டின் முதல் பாதியில் இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் 9.1% உயர்ந்துள்ள நிலையில் இந்த வளர்ச்சி எதிர்நோக்கியிருக்கும் சவால்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. சர்வதேச சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு வலுப்பெறுவதால் ஏற்றுமதியாளர்கள் சந்திக்கும் இழப்பு குறித்தும் அமெரிக்க பொருளாதாரம் சரிவு அடைந்து வருவது குறித்தும் பிரதமர் தலைமையிலான இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் பொருளாதார வளர்ச்சி நலிவடைந்தாலும் அது மீண்டும் 11.8% உயர்ந்துள்ளதை தக்க வைத்துக் கொள்வது குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது. கட்டுமான பணியில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்தும் பிரதமர் திரு மன்மோகன் சிங் தலைமையிலான இந்த குழுவில் ஆலோசிக்கப்பட உள்ளது. காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தொழில்நுட்ப பயிற்சி அளிப்பதற்காக தேசிய காவலர் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு சிவராஜ் பாட்டீல் தெரிவித்துள்ளார். கேரளாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் திரு சிவராஜ் பாட்டீல் திருச்சூர் அருகே செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பெருகி வரும் குற்றங்களை களையும் வகையில் காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர் மற்றும் ராணுவ துணையினருக்கு ஒருங்கிணைந்த பயிற்சி அளிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் ஒரு சில அண்டை மாநிலங்களும் தங்கள் நாட்டு ராணுவத்தினருக்கு பயிற்சி அளிக்க இந்தியாவை அணுகியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இவற்றை பரிசீலித்த மத்திய அரசு தேசிய காவலர் பல்கலைக்கழகம் அமைக்க ஆலோசித்து வருவதாக அவர் சொன்னார். பாதுகாப்பு துறையினர் சிறப்பாக செயலாற்றும் வகையில் அவர்களுக்கு நவீன கருவிகளும் ஆயுதங்களும் வழங்கப்படும் என்றார் அவர். காவல்துறையினருக்கு உடற்பயிற்சி அளிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தொழில்நுட்ப பயிற்சியும் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் கூட்ட நெரிசல் ஏற்படும் சமயங்களில் ஆயுதங்களை பயன்படுத்தாமல் மக்களை கட்டுப்படுத்தும் யுக்தியை போலீசார் கையாள முடியும் என்று கூறினார். நாட்டில் உள்ள 6.5 லட்சம் கிராமங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க 13,000 காவல் நிலையங்களே உள்ளன என்று கூறிய உள்துறை அமைச்சர் திரு சிவராஜ் பாட்டீல், ஆனால் மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் குற்ற விகிதம் மிக குறைவான அளவிலேயே உள்ளது என்றும் தெரிவித்தார். நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்திற்காக 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஜெய்பால் ரெட்டி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற எதிர்கால சென்னை பற்றிய கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஜெய்பால் ரெட்டி, நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்திற்காக மத்திய அரசின் சார்பில் 50,000 கோடியும் மாநில அரசின் சார்பில் 50,000 கோடியுமாக 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பான பணிகள் ஐதராபாத்திலும் பெங்களூருவிலும் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் 1 ஆண்டுக்குள் சென்னையில் அதற்கான பணி தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்குள் சென்னையிலும் மெட்ரோ ரயில் இயங்க தொடங்கும் என்றும் திரு ஜெய்பால் ரெட்டி கூறினார். பேருந்து மூலமாகவும் அதிவேக போக்குவரத்து திட்டம் ஒன்றை சென்னையில் செயல்படுத்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் 4 நாள் பயணமாக இன்று டெல்லி செல்கிறார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி புறப்படும் முதலமைச்சருடன் தமிழக நிதியமைச்சர் திரு க அன்பழகனும் செல்கிறார். டெல்லியில் நாளை நடைபெறும் தேசிய வளர்ச்சி கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் 20ஆம் தேதி நடைபெறும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் உள்துறை செயலாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதனையடுத்து காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி, பிரதமர் திரு மன்மோகன் சிங் மற்றும் இடதுசாரி தலைவர்களை இந்த பயணத்தின் போது முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். அமைச்சர் திரு க அன்பழகனின் பிறந்த நாள் கொண்டாட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. அதிலும் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் பங்கேற்க உள்ளார். இந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு 21ஆம் தேதி பிற்பகல் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் டெல்லியிலிருந்து சென்னை திரும்புகிறார். நாட்டில் உள்ள அனைத்து துறைமுகங்களையும் 60,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் புலித்துறையில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்தை அவர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர் 19.10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பாலம் திருவனந்தபுரத்தையும் கன்னியாகுமரியையும் இணைக்கும் முக்கிய பாதை என்று குறிப்பிட்டார். இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய துறைமுக கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கப்பல் போக்குவரத்து மேம்பாட்டிற்காக 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும்
நாட்டில் உள்ள அனைத்து துறைமுகங்களையும் சீரமைக்க 60,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு டி.ஆர். பாலு தெரிவித்தார். மேலும் உலக பொருளாதார மயமாக்கலால் பொருளாதார வளர்ச்சி 9.25% கூடியுள்ளதாகவும் இதன் மூலம் செயல்படுத்தப்பட்ட கட்டுமான பணிகளால் ரயில், விமானம், கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் இந்தியா வெற்றிநடை போடுவதாகவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு வேங்கடபதி, தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் ராஜு, நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் தயாராக உள்ளன. 68 தொகுதிகள் கொண்ட அந்த மாநிலத்தில் அதிக பணிப்பொழியும் 3 தொகுதிகளில் கடந்த மாதம் 14ஆம் தேதியே வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிட்டது. எஞ்சிய 65 தொகுதிகளுக்கு நாளை 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் ரோடு தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் திரு வீரபத்ர சிங், பம்சான் தொகுதியில் நிற்கும் பாஜகவின் முதலமைச்சர் பதவி வேட்பாளர் திரு பிரேம்குமார் குமார் ஆகியோர் நட்சத்திர வேட்பாளர்கள் ஆவர். 65 தொகுதியிலும் சேர்ந்து 335 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பனிப்பொழிவு கடுமையாக இருந்ததால் தேர்தல் பிரச்சாரம் ஓரளவு மந்தமாகவே இருந்தது. பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. இதையடுத்து வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்துள்ள தேர்தல் ஆணையம் மின்னணு இயந்திரம் மூலம் நடைபெறும் இந்த வாக்குப்பதிவு முழுவதையும் வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்யும் உத்தரவிட்டுள்ளது. வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் அந்தந்த ஓட்டுச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் போலீசாருடன் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் நியாயமான முறையில் நடைபெற சிறப்பு பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 2 கட்டங்களாக பதிவான வாக்குகள் 28ஆம் தேதி காலை முதல் எண்ணப்படும். அன்று பிற்பகலுக்குள் தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிடும். வங்கக்கடலின் காற்றழுத்தம் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் கனமழை. தட்பவெப்பநிலை மாற்றம், அண்டார்டிகாவில் விஞ்ஞானிகள் ஆய்வு, விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கலைகள் தெய்வத்தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட